புத்தகங்கள் நான் படிக்க ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல தமிழ ஒரு மொழியோடைய அழக அதோடைய வளமை குன்றாம அதே சமயம் வார்த்தை விளையாட்டு வார்த்தை ஜாலங்கள்லாம் வச்சு ரசிச்சு ரசிச்சு ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அது கலைஞரோட எழுத்து தான் நான் கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமீபமா சேயோன் அவர்கள் எழுதியிருக்கிற வேலு நாச்சியார் பெண்மையின் பேராண்மை அந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன். இத படிக்கிறப்போதான் எனக்கு இந்த எழுத்துக்கள் இது நம்ம என்ஜாய் பண்ணது நம்ம கலைஞர்கிட்ட தானே, அவரோட வரிகள் அவரோட எழுத்துக்கள்ல தானே தமிழ் மேல தமிழ் இனம் அப்படிங்கறத தாண்டி அந்த மொழி அது மேல ஒருத்தங்களுக்கு இவ்வளவு பற்று, இவ்வளவு அழகான புது புது வார்த்தைகள், இவ்வளவு கோர்வையான வர்ணனைகள் இதெல்லாமே அவர்கிட்ட நம்ம பார்த்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வரி மாறாம அதை ஒவ்வொரு வரியா அனுபவிச்சு மறுபடியும் படிச்சு காட்டணும்ன்ற ஆசை இருந்தாலும் முதல்ல அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு நாச்சியாருக்கு வந்து திருமணமாகி அவங்களுடைய மாமியார் ஊருக்கு அவங்க பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற இடத்துல அவங்க என்னென்ன பாக்குறாங்க, எப்படி எப்படி எல்லாம் அவங்களுக்கான வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுல ஒரே ஒரு குட்டி சீன் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு வயல் காட்டுல வந்து தாண்டி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடமே வந்து பச்சை பசேல்னு ஒரு மருத அரசி வந்து அந்த இடத்துல உட்காந்து கொலுவிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த வயல் வெளியில இருக்கிற தண்ணீர் வந்து அப்படியே அவங்களுக்கு போட்டிருக்கிற திரை மாதிரியும் அங்கங்க மலர்ந்து தீவத்தி வச்சிருக்கிற மாதிரியான ஆம்பல் மலர்கள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மேல தாளம் எல்லாம் அரசிக்கு இது பண்ணுவாங்களா அது மாதிரி வந்து இடி முழக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாம் வந்து குவளை மலர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வயக்காட்டு சீனை வந்து வயல் வெளியில இருக்கிற ஒரு சீனை இவ்வளவு அழகா இவ்வளவு கோர்வையான வார்த்தைகள் வச்சு எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்ப நான் படிச்சு காட்டுறேன். பாசனத்தின் கட்டமைப்பால் பசுப்போர்வை போர்த்தி கண்குளிர காட்சியளித்த விளைநிலங்கள் அனைத்தும் கொலு வீற்றிருந்த மருத அரசியை போல காட்சியளித்தன. அத்தானி மண்டபத்தில் கொலுவில் அரசி மருதனாட்சி வீற்றிருப்பதனால் அங்கு கண்ட நல்ல வயற்புறமே அரங்கமாய் அமைய நீரலைகள் தொங்கவிடப்பட்ட திரைகளாய் விளங்க செவ்வாம்பல் மொட்டுக்கள் தீவிரத்தி பிடித்தார் போல சூழ்ந்து நின்றன. பின்னணி இசையாய் மேகங்கள் கூடி மத்தளங்கள் சுதிக்கூட்ட வண்டுகள் யாழிசையாய் ரீங்கரிக்க நாட்டியமங்கையாய் மயில் வந்து ஆடத் துவங்கியது. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனை ஏக காலத்தில் கண்டு கழித்தன குவளை மலர்களின் 1000 கண்கள். எனக்கு இதை முதல் தடவை படிச்சுட்டு நான் மறுபடியும் சொன்ன மாதிரியே இது 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 வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சாம்பிள் தான் இந்த புக்ல. பல இடங்கள்ல என்னால வந்து கலைஞருக்கு தமிழ் மேல இருந்த அந்த ஆர்வம் பற்று ஒரு தீரா காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க எழுதுற விதத்திலேயே நமக்கு புரியும். அந்த புது புது வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதாகட்டும், அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எதுகை மோனையோட அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு இந்த புக்கை வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, படிக்க படிக்க தீந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் மேல படிக்க கூடாது அப்படின்னு வச்சு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து வாசி.